என்னம்மா சொல்லாம கொல்லாம திடுத்துப்புன்னு வந்துக்கிறீங்க? ஏன் நான் சொல்லிட்டு தான் வரணுமா? எல்லாம் நல்ல விஷயமா தான் வந்திருக்கிறோம். அம்மா கல்யாணத்துக்காக நகை எடுக்கலான்னு சொல்லிட்டு போனோம். நானு அம்மா அப்பா 3 பேர் போயிட்டு நகை எடுத்துட்டு வந்தோம். அதான் உங்ககிட்ட காட்டிட்டு போலாம், மாமா மாமி கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஜானு வந்துட்டானா ஆபீஸ்ல இருந்து? கூப்பிடுமா அவனு. வர டைம் தான், ஆபீஸ் முடிச்சிட்டு இருக்கோம், வர டைம் தான், வந்துருவான். ஆடி மாசம் அடுத்த வாரம் தொடங்குது. அதுக்குள்ளவே எதனா ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் மாதிரி எதனா வச்சிடலாம். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. ஏண்டி அவங்களுக்கு தான் விஷயம் தெரியாம பேசுறாங்க. இந்த பையன் வாயவே திறக்க மாட்டேன்றான். அவங்களுக்கு அவனை பத்தி தெரியாத இவங்க பேசுறாங்க. நீயும் அவங்க கூட சேர்ந்து ஆமாங்கன்னு சொல்றியே, நியாயமா இது நீ பேசுறது? என்னங்க, நம்மளா பார்த்து முடிவு பண்றதுதான். அவன் என்னங்க சொல்லணும்? அவன் வரட்டும், நான் பேசுறேன் நானு. அவனை பத்தி தெரியாம பேசுற இவ. அவன்கிட்ட முதல்ல நம்ம சம்மதம் வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் தான் இவங்க கிட்ட வாக்கு கொடுக்கணும். இங்க பாருமா ரோசி, ஆடி மாசம் முடிஞ்சிட்டோம். அது முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நல்ல நல்லா பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம். அதுதான் கரெக்டா இருக்கும். சரிண்ணா, நீ சொல்ற மாதிரி தான் பண்ணலாம். இத்தனை நாள் பொறுத்துட்டோம், அது ஒரு மாசம் டக்குன்னு போயிடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள நான் தேவையான நகை அந்த மாதிரிலாம் கூட சேர்த்து வச்சுக்கிறேன். நீ சொல்ற மாதிரி பண்ணிக்கலாம்ண்ணா. இன்னும் ஒரு மாசம் வெயிட் பண்ணுமா என் நிச்சயதார்த்தத்துக்கு? நானு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதேடி, அந்த மாதிரி ஒரு நாளா போயிட்டு இருக்கே. நகை எடுத்துட்டு போய் காட்டி மாமா கிட்ட மாமி கிட்டயும் பாக்கட்டும். மாமி மாமா நல்லா இருக்கான்னு பாருங்க நகை. இது போட்டா எனக்கு அழகா இருக்குமா? நல்லா இருக்கு பாருங்க டிசைனு. புது மாடல் போல இருக்குது, சூப்பரா இருக்குதுல்ல? நல்லா இருக்குமா? டிசைன் கூட நல்லா இருக்கு. நீங்க கல்யாண வேலை ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க, நாங்க இன்னும் ஒண்ணுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. என்னங்க பாருங்க, உங்க தங்கச்சி எவ்வளவு ஸ்பீடா இருக்கிறாங்கன்ட்டு. நம்மளும் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். நாளையில இருந்து நம்மளும் ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான் கல்யாண வேலையை. எங்க அண்ணனுக்கு இருக்கிற திறமைக்கு ஒரே நாளே போதும். அவருக்கு எல்லா வேலையும் கரெக்டா செஞ்சு முடிச்சிடுவாரு, கல்யாண வேலையை. ஆமா ஆமா, உங்க அண்ணன் எல்லா வேலையும் ஒரே நாளே முடிச்சுப்பாரு. நினப்புதான். அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரே பொறுமையா ஆடி அசந்துதான் ஒரு ஒரு வேலையை செய்வாருமா. இப்பவே ஆரம்பிச்சாதான் கல்யாணம் ஆகிறதுக்குள்ளே முடிப்பாரு. பாத்துக்கோ. ஆனா நீ எப்படின்னா செய்யணும், பொறுமையா செய்தியோ வேகமா செய்தியோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. கல்யாண வேலை முடிஞ்சா போதும். பத்திரமா எடுத்துன்னு போய் நகை பேக்ல வைமா. சரிண்ணா, அப்ப நான் கிளம்புறேன். பத்திரமா போயிட்டு வாமா. சோனி, வீட்டுக்கு போன உடனே நகை எல்லாம் பத்திரமா லாக்கர்ல வச்சு பூட்டிட்டு சாவி எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடு. சரிம்மா. சோனி, அங்க பாருடி, ஜானு வரான். எங்கம்மா, எங்க இருக்கிறாரு? திரும்பி பாருடி, போன் நோண்டினே வரான் பாரு. என்னப்பா ஜானு, உன்னை பாக்கலான்னு வர நானு ஒரு டைம் வீட்டுக்கு வரேன், நீ ஆளே இருக்க மாட்டேன்றியே. இல்லாத ஆபீஸ்ல கொஞ்சம் வேலையா இருந்துச்சுன்னா ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுது நான் வீட்டுக்கு வரதுக்கு. என்ன வேலை செய்யறிய போ. கொஞ்சம் அத்தை மாமாவை பார்க்க முடியாத அளவுக்கு பிஸியா இருக்கிறப்ப நீ. சாப்பிடுறியா இல்லையா ஜானு? நீ துரும்பா இருக்கிற. கல்யாணத்துக்குள்ள உடம்பு ஏத்து நல்லா சாப்பிட்டு. என்னைக்குங்க அவன் குண்டா இருந்துக்கிறான், இப்போ ஒல்லியா இருக்கிறான்னு வந்து கேக்குறீங்க? அவன் எப்பயுமே இப்படியேதான் இருப்பான். சரி நீ கிளம்புப்பா வீட்டுக்கு. நீ ஏன் ஆபீஸ்ல இருந்து டயர்டா வந்திருக்கிற? வீட்டுல இருந்து தான் நாங்க வரோம். போய் அம்மா அப்பா கிட்ட போய் என்ன பேசணும்னு போய் கேட்டுக்கோ போ. ஐயோ, என்ன பேசிட்டு வந்திருப்பாங்க தெரியலையே. நான் பேசலாம்னு நினைச்சுட்டு போறேன், எனக்கு முன்னாடி இவங்க பேசிட்டு வரேன்றாங்களே. சரிங்க மாமா, நான் கிளம்புறேன் மாமா வீட்டுக்கு. சரிப்பா, நாங்களும் போறோம் வீட்டுக்கு. போய் சாப்பிடு போ. பார்த்து போங்க. என்னது பாத்து போங்களா? இல்ல, நான் இங்க இருக்கேன், இடிச்சிடாம பார்த்து போங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல நான் பார்த்துதான் போவேன், இடிக்கலாம் மாட்டேன். வழி விடு. எனது வழி விடணுமா? அதெல்லாம் முடியாது, நான் இங்கதான் நிற்பேன். இனிமேல் எல்லாமே நீயானே.
இவன் பின்னாலே நான் போவேனே. ஹலோ மேடம், கொஞ்சம் வழி விடுறீங்களா? நான் கிளம்புறேன். வழி விட்டேன், நீங்க போலாம். வீட்டுக்கு போயிட்டு என் ஞாபகம் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க. உங்க காலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானே கால் பண்ணுவேன், ஆனா சரி நீங்க வேலையா இருப்பீங்க, சும்மா உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் கால் பண்ணாம இருக்கேன். உங்க காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் கிளம்புறேன். சரி கிளம்பு, பாய். இவ்வளோ நேரம் பேசுனதுலாம் உங்க காதுல விழல. அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதுக்கு மட்டும் பாயின்றீங்க. இருக்கட்டும். என்னடா மோனி கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க நின்னு? டேய் நீ வேற எனக்கு ஒட்டு பேத்தாத. அவதான் இன்னும் என்கிட்ட பேசிட்டு இருக்கா. என்ன சொல்றதுன்னே தெரியாத நான் அமைதியா சைலண்டா இருக்கேன்டா. என்ன சொல்றதுன்னு தெரியலையா? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லு. நீ வேற ஏன்டா நானே கஷ்டத்துல இருக்கிறேன். இன்னும் ரெண்டு என்ன கஷ்டப்படுற மாதிரி பேசாத, தயவு செஞ்சு போ. நான் இருக்கும்போது உனக்கு என்னடா கஷ்டம்? என்கிட்ட சொல்லு, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ என் கஷ்டத்தை தீர்த்து வைக்க போறியாடா? இன்னும் ரெண்டு என்ன கஷ்டப்பட்டாது இருந்தா போதும். நீ அமைதியா இருந்தாலே போதும். இருக்கிற பிரச்சனை நானே சமாளிச்சுப்பேன்டா. டேய் சும்மா விளையாடிட்டு இருக்காடா. என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா. ஜெனிஃபர் வீட்ல பொண்ணு பார்க்க வராங்க அந்த நாளைக்கு. அதனால இன்னைக்கே போய் அப்பா கிட்ட சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கா. இல்லன்னா என்ன மறந்துட்டேன்னு சொல்லி சொல்றாடா. நீ சொல்லிடுறா, நானும் அதுதான் உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கேன். வீட்டை சொல்லிட்டு நீ தான் வந்து இன்னைக்கு நாளைக்குன்னு ஒரு நாளா தள்ளி போட்டு போற. நானே தைரியத்தை வர வச்சுக்கின்னு போனேன், இன்னைக்கு போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா எனக்கு முன்னாடி சோனி வீட்டுல எல்லாரும் போய் பேசிட்டு வராங்க. எப்படியும் கண்டிப்பா கல்யாணத்தை பத்தி தான்டா பேசிருப்பாங்க. அவங்க வேற எதுவுமே பேச மாட்டாங்களா? இதே தான்டா பேசுவாங்க அவங்க. வேற வழியே இல்ல. பிரச்சனை சமாளிச்சு ஆகணும். நீ மட்டும்தான் போய் நீயே போய் பேசு போ. தாமரக்கா, இந்த நாஸ்டிக் கடை நல்லா இருக்குதா? எங்க வீட்டுக்கார வாங்கி வர சொன்னேன், அதான் உங்ககிட்ட காட்டிட்டு போலாம். நல்லா தரமா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. ஏண்டி, இருக்கிற கடாயிலே நீ சமையல் செய்யறது ரொம்ப ஜாஸ்தி, அதுல வேற உங்க வீட்டுக்கார வேற இன்னொன்னு வேற வாங்கி வர சொல்லிக்கிறியா? சமையல் செய்யறோமோ இல்லையோ, நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம வாங்கி வந்து வச்சுக்கணும். அதுதான் அவங்க பாலிசி போல. என்னடி மீனா, அவ சொல்றது நிஜமா? சமையல் செய்யறியோ இல்லையோ, பிடிச்சது வாங்கி வந்து வீட்டுக்குள்ள ரொப்பி வச்சுக்கணும்னு சொல்லி சொல்றா பாருங்க பொண்ணு. ஓ, அவ வந்து சமையல் செய்யறமோ இல்லையோ வாங்கி வந்து வச்சுக்கணும் அப்படின்னு மட்டும் தான் சொன்னான். வீடு ஃபுல்லா ரொப்பி வச்சுக்கணும் அப்படின்னு நீ தாக்கா சொல்ற. அவ சொன்னதுக்கு அதுதாண்டி அர்த்தம். அதாண்டி நானும் சொன்னேன். நல்லா சொன்னப்போ நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. எத்தனை வந்த மாதிரி அதுக்கு நீ இப்படி பேசுறதான். நான் கூட ஒரு ரெண்டு வாங்கி சொல்ல போறேமா. நல்லா இருக்கு. இதுல செஞ்சா அடிலாம் அவ்வளவு பிடிக்காதுமா. சமையல் செஞ்சா நம்ம கிண்டி கிண்டி விட்டுனே இருக்கணும் அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒண்ணு வாங்கி வச்சுக்கணும்.